அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் உயர்நீதிமன்றம் கொடுத்தது எதற்காக என்றால் பிரதானமாக சிறையில் வந்து தனிமை கொட்டடையில் அடைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே சொல்லி தான் அவர் வந்து ஒரு 29 பக்க தீர்ப்பை கொடுத்துருக்காருன்னா அதை 27 பக்கம். ரெண்டாவது வந்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட இருந்த அந்த மாலதின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லியே சொல்கிறேன், இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க ஜெயிலுக்கு போவாங்க. ஐஸ்கிரீம் அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா மியர்லி பிகாஸ் பாதிக்கப்பட்டவர் வந்து தாழ்த்தப்பட்டவரோ அல்லது பட்டியலிருந்தவராக இருந்தால் மட்டுமே இந்த எஃப்ஐஆர் வந்துடாது. ஸோ இப்போ சவுக்கு சங்கர் மேலே ஏன் இந்த இது வராதுன்னா சவுக்கு சங்கருமே அதே இதில் விஜிலன்ஸில் வேலை பார்த்தவர் தானே. ஸோ விஜிலன்ஸில் வேலை பார்க்கும்போது அவர் என்ன சமுதாயத்தை சார்ந்தவர்ன்றது அவங்களுக்கு இதே போலீஸ் துறை தானே அது விஜிலன்ஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 30-35 கேஸ் மேலே இருக்குது. பட் அவர் அன்றைக்கி அந்த பெயில் இடைக்கால ஜாமீன் வாங்கினது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடந்த இந்த ஒரு மிக கொடூரமான பத்திரிகை சுதந்திரத்தின் மீது அதில் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதற்கு வேண்டப்பட்டவர்கள் இப்போ ஆஃபீஸ் பெறராக இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் ஃபெயில் ஆனதுனால தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்த இடத்த வந்து அவங்க போயிருக்காங்க. பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து இன்று நம்முடன் கலந்துரையாட அட்வொகேட் திரு ராமமூர்த்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குது, வாருங்கள் அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை போன மாதம் 13ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் 26ஆம் தேதி வெளியே வந்தாங்க. எல்லா கேஸ்லேருந்து பெயில் கொடுத்தாங்க. இப்போ திருப்பி ஒரு கேஸ் பதிவாக இருக்கிறதா பார்க்குறோம். அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன ஆகுது சார் சவுக்கு சங்கர் அவங்களை சுற்றி? அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் உயர்நீதிமன்றம் கொடுத்தது எதற்காக என்றால் பிரதானமாக தமிழ்நாட்டில் வந்து டிசென்ட், அதாவது மாறுபட்ட கருத்து கொடுப்பதோ அல்லது வந்து அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை கூறுவதுங்கிறது வந்து ஒரு டிசென்ட். அந்த ரைட் டு டிசென்ட்டுங்கிறது வந்து அரசியல் சாசன ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ அதனால தான் எதிர்கட்சிகள் இருக்கின்றன. ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்க டிசென்ட் தெரிவிக்குதான். ஸோ அந்த மாதிரி ஜனநாயகத்தில் வந்து மொத்த ஊடகங்களும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கணும்னு இல்லை, ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கருத்துக்களும் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி எதிர்கருத்துக்களை சொல்லுகின்ற காரணத்துக்காக ஒருத்தர் மீது வந்து என்னென்னா தொடர்ந்து வன்மமான முறையில் வழக்குகள் தாக்கல். அவர் விச் ஹண்ட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு தனிநபரை வந்து நீங்கள் வந்து குறிவைத்து தாக்கி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவர் வந்து அர்ணப் கோஸ்வாமி வழக்குலேருந்து ஆரம்பித்து பல்வேறு உச்சநீதிமன்ற வழக்குகளை மேற்கோள் காட்டி ஸோ ஜனநாயகத்தில் அடிப்படை அம்சமான இந்த டிசென்ட்டுங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கோப் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதோடு சேர்ந்து வந்து மருத்துவ காரணங்கள் இருந்தது. ஸோ பிரதான காரணம் அதுதான். நீங்கள் டிசென்ட்டை வந்து நீங்கள் வந்து நசுக்க முயற்சி பண்ணுறீங்க, மருத்துவ காரணங்களும் இருக்குது. மூன்றாவதாக வந்து சவுக்கு சங்கர் தரப்பில் சொன்னதில் வந்துன்னா அவர் வந்து எந்த விதமான காரணமும் இல்லாமல் சிறையில் வந்து தனிமை கொட்டடையில் அடைச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே சொல்லி தான் அவர் வந்து ஒரு 29 பக்க தீர்ப்பை கொடுத்துருக்காருன்னா அதை 27 பக்கம் இந்த ரைட் டு டிசென்ட் பற்றி தான் நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவ காரணங்கள்ங்கிற விஷயம் வந்து ஒரு கடைசியில் ஒரு 2 பக்கம். அவருக்கு என்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்ஜியோ போயிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கார்டியாலஜிஸ்டுடைய உதவி இல்லை, நீரிழிவு நோய் நிபுணர் வந்து அவர் இன்னும் பரிசோதிக்கலைன்னு சொல்லிட்டு தான் அது வந்து கூடுதல் காரணங்கள். ஆனால் போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ டிசம்பரில் அவர் வந்து டாக்டரை போய் பார்த்ததுக்கப்புறமா அவர் யாரையுமே போய் பார்க்கல. ஸோ அதனால் அவருக்கு உடம்பு வந்து குணமாயிடுச்சு. அது இல்லாமல் வந்து இவர் வந்து விசாரணை அதிகாரிகளை குறித்து நேரடியாக தாக்கி பேசுகின்றார். வீடியோ தொடர்ந்து அதுக்கப்புறமா அவங்க சார்ஜ் வந்ததுன்னா கிட்டத்தட்ட அந்த உத்தரவு வர வரைக்கும் கிட்டத்தட்ட 19 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார் சவுக்கு மீடியா சார்பில். ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த அவருக்கு கிடைத்த இந்த இடைக்கால ஜாமீனை அவர் வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாரு, நிபந்தனைகளை அவர் மீறிவிட்டார். இதெல்லாம் சொல்லி தான் வந்து போலீஸ் தரப்பில் வந்து ஒரு அந்த இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அது சில காரணங்களுக்காக அது நீதியரசர் திரு சந்துருவோட ஜூனியர் புருஷோத்தமன் தான் அந்த வழக்கில் வந்து திரு சவுக்கு சங்கரை ரெப்ரசன்ட் பண்ணார். ஸோ இதில் அவங்க பிரதானமாக சொன்ன காரணங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவ காரணங்கள்ங்கிறது அது இருந்தாலுமே கூட பிரதான காரணமே இதுதான். இந்த ரைட் டு டிசென்ட் வந்து இந்த அரசாங்கம் தடுக்க முயற்சிக்கிறது தான். அதெல்லாமே சொல்லி ஆர்கியூ பண்ணிடணும். ஸோ அவங்க வந்து ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணிவிட்டு போன வெள்ளிக்கிழமை
நேற்றைக்கு முன்தினம் தான் வந்து என்னென்னா அந்த உத்தரவு தரப்பட்டது. அதில் அவங்க வந்து என்னென்னா இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய மறுத்துட்டாங்க. அது வந்து ஏன்னா இடைக்கால ஜாமீனும் சரி இதுவும் சரி இரண்டுமே இடைக்கால மனுக்கள் தான். வழக்கின் மீதான இறுதி தீர்ப்பில் அதெல்லாமே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இடைக்கால நேரத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சவுக்கு சங்கரை வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அந்த டீன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மெடிக்கல் போர்டு கான்ஸ்டியூட் பண்ணி 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி சவுக்கு சங்கர் அங்கே ஆஜராகணும். அவங்க வந்து அவரை பரிசோதனை செய்து அவங்க அறிக்கை கொடுத்தா அதுக்கப்புறம் இந்த வழக்கு 3ஆம் தேதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குறிப்பாக 2 கண்டிஷன்ஸ் வந்து குறிப்பிட தகுந்தவை என்னென்னா, ஒன்று வந்து சவுக்கு சங்கர் வந்து மருத்துவ காரணங்களுக்காகவோ இல்லாட்டி வழக்கறிஞர்களை சட்ட உதவிக்காகவோ இல்லாத பட்சத்தில் அவர் வேறு எங்கேயும் போகக்கூடாது, வேறு யாரையுமே சந்திக்க வேண்டிய கூடாதுங்கிறது ஒன்று. 2வது வந்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட இருந்த அந்த மாலதின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெண் ஊடகவியலாளர், அப்புறம் அந்த நிதிஷ்ன்னு சொல்கிற இன்னொரு ஊடகவியலாளர், அவங்களோட இவர் பேசக்கூடாது, இந்த வழக்கை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னெல்லாம் கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கூட ஒரு கண்டிஷன்ஸாக போட்டு, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஏதாவது மீறினால் இந்த நீதிமன்றத்திற்கு அதோட உத்தரவுக்கு காத்திருக்காமல் இடைக்கால ஜாமீனை வந்து ரத்து செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்கிட்டே போய் பெயிலை கேன்சல் பண்ணிக்கலாம்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. பட் அந்த இடத்துல வந்து அது அவர் எந்த இது சொல்ல பண்ணால் திரும்ப நீதிமன்றத்துக்கு அணுகலானோ இல்லை இந்த நீதிமன்றத்துக்கு அணுகலானோ எதுவுமே சொல்ல. அந்த இடத்துல அது வந்து கொஞ்சம் மொட்டையாக தான் தொங்கிட்டு இருக்குது அந்த கண்டிஷனை பொறுத்த மட்டும். ஸோ அது என்ன அது மேபி அதில் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன், இது வந்து இந்த உத்தரவை வந்து விளக்க சொல்லி போலீஸ் தரப்பிலிருந்தோ இல்லை சவுக்கு சங்கர் தரப்பிலிருந்தோ திரும்பவும் இதே நீதிமன்றத்தை அணுகி ஒரு கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் மாதிரி போடலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்குங்கிறது ஒன்று. அப்புறம் 2வது வந்து இவங்க வந்து எந்த விதமான கண்டிஷனும் நாங்கள் வயலேட் பண்ணலன்னு இவங்க சொல்கிறாங்க, வயலேட் பண்ணியிருக்கதான் அவங்க சொல்கிறாங்க. இதுக்குள்ளே நீதிபதிகள் போகல, அவங்க வந்து மியர்லி அந்த மெடிக்கல் டெஸ்ட் என்னவோ அந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க. மற்ற விஷயங்கள் குறித்து இதுக்கு பேரில் மேபி பிப்ரவரி 3ஆம் தேதி நடக்கிற வழக்கில் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது நடுவில் வந்து நீதித்துறையில் என்ன வேணால் இவங்க இதுக்கு மேலே வந்து உச்சநீதிமன்றத்திற்கும் போகலாம், அந்த வாய்ப்பும் இருக்குது. போகிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது, போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வாய்ப்புகள் தான், நான் திரும்ப சொல்கிறதுனால. ஆனால் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, போலீஸாரும் அரசாங்கம் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை. போலீஸாரும் அரசாங்கம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த சவுக்கு சங்கர் மீதான இந்த இடைக்கால ஜாமீனை வந்து ரத்து பண்ணிவிட்டு திரும்ப அவரை அடைச்சிடலான்னு நினச்சாங்க. அது நடக்கலை. அது திரும்பவும் அதான் அந்த பிரச்சனை வந்து அது திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் நீதிபதிகள் அந்த பெஞ்சை வந்து சொன்னது தான் இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து அவர் கருத்து சொல்கிறதுக்கு வேண்டி அவர் தாக்குறாங்களோன்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்தணும். ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் சவுக்கு சங்கர் மீது வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவாகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்ஐஆரை பார்த்தா வந்து இப்படியெல்லாம் கூட எஃப்ஐஆர் போடுவாங்களான்னு என்ன ஆச்சரியம் வருதுன்னா, ஏன்னா தொடர்ந்து சவுக்கு சங்கர் வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்கார். அந்த வழக்கில் இன்னின்னாரெலாம் வந்து ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்லாம் வேறு சொல்லிகிட்டு இருக்கார். சில பேர் அதிகாரிகள், சில பேர் வந்து அரசியல்வாதிகள், அவங்கள வந்து இது சவுக்கு சங்கர் எதுனா எல்லாத்தையுமே பேரை சொல்லியே சொல்கிறேன், இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க ஜெயிலுக்கு போவாங்க. ஐஸ்கிரீம் ஏதோ ஒன்று. அப்புறம் வந்து ஒரு மந்திரி அப்புறம் ஒரு கட்சி தலைவர் இவங்கெல்லாம் கூட சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இது சம்மந்தமாக ஒரு குரூப் வந்து போயிட்டு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவியை போய் மிரட்டுறதா இவர் போய் ஒரு நாள் வீடியோ போடுறார். ஸோ எப்படி நீங்கள் வந்து இது மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சம்மந்தமாகவும் இது வந்து வருது. ஸோ யார் போய் வந்து மிரட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் மனைவி அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து மிரட்டுவதாக தான் அவர் சொல்கிறார். ஸோ ஒரு டோல்கேட்டுக்கிட்ட அவர் தாக்கப்படுறாரு, அதில் எல்லாத்துலேயுமே அது ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாரு. அடுத்த நாள் வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவாகுது. அதில் ஆச்சரியமாக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டில் ஸோ இந்த மாதிரி பட்டியலினத்தவர்கள் மீதான வன்கொடுமையை தடுப்பதற்கான ஒரு சட்டம் 89. அந்த சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டால் உங்களுக்கு வந்து முன்ஜாமீன் கிடையாது. ஸோ சம்மந்தப்பட்ட நீதிமன்றமாக மாவட்ட நீதிமன்றம் தான் மேஜிஸ்ட்ரேட், அதில் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி நீங்கள் பெயிலில் சரண்டர் ஆகி பெயிலெலாம் எடுக்கணுங்கிறதா ஒரு கடுமையான கண்டிஷன். அந்த சட்டத்தில் அது பதிவு போயிடும். அதில் என்ன ஆச்சரியன்னா,
ஒரு குறைந்தபட்ச முன் விசாரணை ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து சாதாரண மக்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து உடனே எஃப்ஐஆர் ஆகாது. அதுக்கு சிஎஸ்ஆர்னு ஒரு ரசீது இப்போ இந்த மாதிரி புகார் கொடுத்ததுக்கான ஒரு ரசீது மட்டும்தான் தருவாங்க. அதன் பேரில் வந்து ஒரு பிரதான முன் விசாரணை செய்து அதுக்கப்புறம் தான் வந்து வழக்கு பதிவு செய்யப்படும். இப்போ கொள்ளை மாதிரியான ஹீனஸ் அஃபென்சஸ் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிடும். எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்னு பேர் அதெல்லாம். இது மற்றபடி நீங்கள் வந்து இந்த மாதிரியான வழக்குகளுக்கு முன்னாடி வந்து ஒரு முன் விசாரணை அவசியம். இது உச்சநீதிமன்றம் கூட இப்போது 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த சட்டத்தை வந்து எப்படி அப்யூஸ் பண்ணுறாங்கன்றதை அதை தடுப்பதற்கான விஷயங்களையும் சொல்கிறாங்க. அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, மியர்லி பிகாஸ் அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து தாழ்த்தப்பட்டவரோ அல்லது பட்டியலினத்தவராக இருந்தால் மட்டுமே இந்த எஃப்ஐஆர் வந்துடாது. அதற்கான நோக்கம், குற்றச்செயலுக்கான நோக்கம் இருக்கணும். குற்றச்செயலுக்கான நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, இவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்பதால் மட்டுமே அவரை இழிவுபடுத்துவதற்கான நோக்கம் மட்டுமே அந்த குற்றச்செயல் இருந்தால் மட்டும்தான் அது வரணுன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா நாடு முழுக்க இந்த சட்டம் வந்து தொடர்ந்து துஷ்பிரயோகம் தான் செய்யப்பட்டுருக்குன்றது ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக எழுந்திருக்கின்றது. ஸோ இப்போ சவுக்கு சங்கர் மேலே ஏன் இந்த இது வராதுன்னா, சவுக்கு சங்கருமே அதே பட்டியலினத்தை சார்ந்தவர். ஸோ ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் மேலே எப்படி நீங்கள் வந்து பட்டியலினத்தவரை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியாக ஒரு குற்றச்செயலை செய்கிறீங்க அப்படின்னு எஃப்ஐஆர் எப்படி வரும்னா வரவே வராது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த எஃப்ஐஆரும் பதிவாகிருக்கிறது கோட்டூர்புரத்தில். ஸோ இது வந்து என்னென்னா, இது எல்லாத்துமே எதை சுட்டி காட்டுதுன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் மீதான வன்மம். அரசாங்கம் வந்து அது ஏன் அரசாங்கம் வந்து எதிர்க்கட்சிகளை வந்து ஒரு எதிரியாக நினைக்கலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை வந்து எதிரியாக பார்த்து இது பண்ணுறாங்க. இது தெரிஞ்சே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த இவர் மேலேயே இல்லை, விசாரிக்கவே இல்லைன்றேன். மை பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வழக்கு சாதாரணமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தா வந்து அதை பற்றின ஒரு முன் விசாரணை பண்ணுவாங்க. ஸோ 2 தரப்பையும் அழைச்சி என்னப்பா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வருது. ஸோ என்ன காரணம் இருக்கலாம், அது என்ன வேணால் காரணம் இருக்கட்டும். பட்டு சவுக்கு சங்கருடைய ஆவணங்கள் எல்லாம் பொது வெளியில் தானே இருக்கும். அரசாங்கத்தை ஏன்னா இதில் விஜிலன்ஸில் வேலை பார்த்தவர் தானே. ஸோ விஜிலன்ஸில் வேலை பார்க்கும்போது அவர் என்ன சமுதாயத்தை சார்ந்தவர்ன்றது அவங்கள்ட்ட இதே போலீஸ் துறை தானே, அதுவும் விஜிலன்ஸுமே அந்த ஆவணங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். என்னோடய பாயிண்ட் வந்துன்னா, குறைந்தபட்சம் அந்த விசாரணை கூட பண்ணலை. ஸோ விஜிலன்ஸில் போய் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருந்தாலே சொல்லியிருப்பாங்க இவர் வந்து என்ன சமுதாயம் என்ன இதுன்றது. அதை கூட கேட்காம அவ்வளோ அவசர கதியில் வந்து ஒரு எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னென்னா, மேலிஸ்ன்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ் இருக்குது, அதுக்கு தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறது. ஒரு மேலிசியஸ் ஆக்ஷனுங்கிறது இந்த இன்டென்ஷனோட அரசாங்கம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுதுங்கிறது தான். உள்நோக்கத்தை ரொம்ப தவறான உள்நோக்கத்துடன் இது செய்கிறார்கள் மட்டும்தான் அது தெரிய வருது. அதான் இது எல்லாமே உச்சநீதிமன்றம் போகும்போது உச்சநீதிமன்றம் இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏதோ ஒரு கேஸ் போட்டு அவங்கள ஒரு 3 மாதத்துக்குள்ளே வைக்கணும். ஏதாவது ஒரு கேஸ், அதாவது இந்த கேஸ் இல்லாட்டினா ஏதாவது ஒரு கேஸு இல்லையா, பெயிலை கேன்சல் பண்ணி தூக்கி உள்ள வைக்கலாம். ஏதோ ஒன்று. அவங்களுக்கு வந்து என்னென்னா, அரசாங்கத்துடைய நோக்கம் எதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அந்த வீடியோ வியூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லட்சக்கணக்கில் வியூவர் போகுது. மினிமம் 5 lakhs. அந்த வியூவர் போகிறது போது வந்து அது வந்து என்னதுன்னா, ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு கட்சி அமைப்பாக இருந்து எவ்வளோ பேரை ரீச் ஆவாங்களோ அதை விட அதிகமான நபர்களை வந்து சவுக்கு சங்கர் ரீச் ஆகிறாருன்றது தான் என்னோடய அபிப்பிராயம். உதாரணத்துக்கு வந்து ஒரு சீமானோ, ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சித் தலைவராக இருந்து அவர்கள் எந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆகிறாங்களோ அந்த மாதிரி அந்த கட்டமைப்பு, உங்கள் கட்சி கட்டமைப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு வந்து மக்களை போய் ரீச் ஆகிறாரு. இது வந்து அரசாங்கத்திற்கு வந்து எரிச்சலாக இருக்கின்றது. இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்களுக்கு வந்து இந்த ஆளும் திமுக தரப்பிற்கு வந்து முதல்ல தோல்வி பயம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இன்டர்னலாக உங்களுக்கே தெரியுது. ஸோ அதனால் அது வந்து அதை தடுத்து திரும்ப வந்து வெற்றி பெறதுக்காண்டி எவ்வளோ வேணால் செலவு பண்ண வரலான்னு முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மலைப்பாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க வந்து பிளவுபட்டு கிடக்கின்றது அப்படின்னு நினைத்த எதிர்க்கட்சியெல்லாம் இப்போ வந்து ஒன்றா சேர்ந்து ஓரணியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கோன்னு சொன்ன இந்த திமுகவினுடைய கூட்டணி, இந்தி கூட்டணி இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து உரசல்கள் இருக்கின்றன. சீட் ஷேரிங்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து பிரச்சனைகள் தான் முடியுன்றது தெரியுது. அதில் மிக முக்கியமாக கவனிக்கிறது வந்து என்னென்னா, இப்போ வந்து பாமகவிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பெரும்பான்மை பாமக வந்து இந்த கூட்டணிக்கு வந்துச்சு. அவர்களாம் கட்சிங்கிறதையும் எலெக்ஷன் கமிஷன் ரெகனைஸ் பண்ணி வச்சு மாம்பழ சின்னமாக அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. மோடி அவர்கள் வந்த பொதுக்கூட்டத்தில் சின்னமாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பெரிய ஐயா இருக்காங்க, டாக்டர் ஐயா ராமதாஸ். அவருக்கு வந்து என்ன ஆப்ஷன், அவர் இப்போ திமுக பக்கம் போகலாம் அப்படின்னா, திமுகவில் கூட்டணியில் இருக்கிறது திருமாவளவன் கட்சி. ஸோ இந்த 2 பேரும் வந்து
நீங்கள் வந்து ஏற்கனவே ஒன்றா இருந்திருக்காங்களா சார் ரெண்டு பேருமே? முன்னாடி இருந்தாங்க, தமிழ் குடிதாங்கின்னெல்லாம் பட்டமெல்லாம் வேறு கொடுத்தாங்களே, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு வந்து என்னென்னா, டாக்டர் ராமதாஸினுடைய அரசியல் கடந்த ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷமாக வந்து திருமாவை வந்து கடுமையாக விமர்சனம் செய்து தான் அவர் வந்து ஒரு அரசியலை நடத்தி வந்திருக்காரு. இப்போ அவருக்கு வந்து அங்கே போகும்போது வந்து அது திருமாவளவனுக்கும் சிக்கல், இவருக்கும் சிக்கல். இதை விட மிகப்பெரிய சிக்கல் எங்கே இருக்குன்னா, கீழே வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா தொண்டர்கள் மத்தியில். ஸோ இந்த 2 தொண்டர்களுக்கும் நடுவில் வந்து மோதல் தான் வருமே ஒழிய 2 பேரும் சேர்ந்து வந்து கீழே வேலை செய்ய போகிறதில்ல. இது எல்லாமே வந்து திமுகவுக்கு சிக்கல். அது வந்து இந்த ஆட்சி போவதற்கான அறிகுறி மட்டும் தெரியுது. அவ்வளோதான் நான் இதை சொல்வேன். இப்போ சவுக்கு சங்கர் அவர் மேலே வந்து 17 கேஸில் ஒரே ஸ்டேஜில் பெயில் கொடுத்தாங்க. இப்போ என்னைக்கா இருந்தாலும் அவர் அந்த 17 கேஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த 17 கேஸ் அவர் குவாஷ் பண்ணி ஆகணும், இந்த ஒரு குற்றம் நிரூபிக்கப்படல அப்படின்னு ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் எத்தனை வருஷங்கள் ஆகும் சார் இந்த 17 கேஸ் வர முடியும்? இன்னும் நிறைய கேஸ் இருக்கலாம், ஆனால் எத்தனை வருஷங்கள் ஆகும்? மொத்தம் பார்த்தீங்கன்னா 30-35 கேஸ் மேலே இருக்குது. பட் அவர் அன்றைக்கி அந்த பெயில் இடைக்கால ஜாமீன் வாங்கினது, ஏன்னா சில கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடந்ததெல்லாம் இவர் ஏற்கனவே உள்ளே போய் பெயிலில் வந்தவர் தான். ஸோ அதனால் இதெல்லாமே வந்து என்னென்னா, இன்னும் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத ஒரு வழக்கு. அப்புறம் சவுக்கு சங்கர் வந்து ஒரு விஷயத்தில் வந்து சிஸ்டமேட்டிக் என்ன ஃபாலோ பண்ணுறாருன்னா, அவர் மேலே ஒரு கேஸ் பதிஞ்சால் அவர் வந்து முன்ஜாமீன் கேட்குறதே இல்லை. அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் அப்புறம் தான் பெயில் வாங்கிக்கிறார். அதில் சில சிக்கல் ஏன்னா நிறைய முன்ஜாமீனா கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பெயில் வெளியே வந்திருக்காரு. இந்த 17 கேஸுகளுமே வந்து நடந்து முடியணும்னு நினச்சா 3-4 வருஷமாவது ஆகும். அப்புறம் எல்லாமே ஒரு ஊரில் இல்லை, வெவ்வேறு ஊர்களில். ஸோ வழக்கமாக இந்த மாதிரி வழக்குகள்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக முடிக்கணுமா இருந்தால் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்துலேயோ இதற்கான உரிய மனு வந்து எல்லா கேஸையும் ஒரே இடத்துல போட்டு பண்ணால் வந்து அது சீக்கிரமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து பெரும்பாலான கேஸுகள் வந்து என்னென்னா, அவர் எப்படியாவது அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும், பழிவாங்கணுன்றக்காண்டி மிரட்டணுன்றக்காண்டி போட்ட வழக்கெல்லாம். அதில் ஏதோ வழக்கில் அவங்களால சார்ஜ் ஷீட் போட முடியும்னு எனக்கு தெரியல. சார்ஜ் ஷீட் போட முடியாது தான் எல்லாமே போட்டிருக்கணுமே, போடலை. ஸோ அது ஆகினால வந்து வழக்கு நடந்தால் வந்து 2-3 வருஷம் ஆகும். இந்த 17 கேஸ்லேயே கூட சில வழக்குகளில் ஜாமீன் இருக்குது, இல்லை அதெல்லாமே இருக்குது. அதான் அரசாங்க தரப்பில் வந்து பேசின பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து சில வழக்கில் ஜாமீன் வாங்கின வழக்குகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒரு வழக்கில் அவர் வந்து குற்றவாளியாக இல்லை, சேர்க்கப்படலைன்னு வேறு சொல்கிறார். ஸோ அதனால் இதெல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நேரம் ஆகும். ஆனால் இவர்கள் வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு, என்ன சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் பிடிக்கலைன்னா வரிசையாக கேஸை போட்டு வச்சுருவாங்க. நீங்கள் ஒரு கேஸில் பெயில் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெயில் வாங்கி வெளியில் வரும்போது அடுத்த கேஸில் உங்களை அரெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரையலுக்கு போகிறீங்க, இந்த அரெஸ்ட் ஆகி பெயில் ஆகி வெளியில் வர்றது இருக்கா, இதுக்கே வந்து 6 மாதத்துலேருந்து 9 மாதம் ஆகிடும். இது 17 கேஸ்லேயும் உள்ளே போய் ஒவ்வொரு கேஸ்லேயும் தனித்தனியாக பெயில் வாங்கி வெளியில் வர்றதுக்கே 6லேருந்து 9 மாதம் ஆகும். இது முடிகிறதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ அரசாங்கத்துடைய பர்பஸே வந்து இப்போ வந்து சவுக்கு சங்கர் மேலே வந்து அவர் ஒரு தொடர் குற்ற செயலில் ஈடுபடுறாரு, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது இல்லை. இதுதான் வந்து நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கு முன்னாடி இவர் மேலே போட்ட கேஸுகளை வச்சு ஒரு குண்டாஸ் ஆக்டில் போடுறாங்க. இவர் வந்து ஒரு குண்டர் அப்படின்றத தீர்மானம் பண்ணி, அந்த குண்டர்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே வேணாம், ஒரு பர்டிகுலர் கேலண்டரில் 3 கேஸ் எஃப்ஐஆர் இருந்தால் போதும், அவங்கள வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரி காம்பிடென்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து டிசைட் பண்ணலாம். முதல்ல போட்ட குண்டாஸ் ஆக்டில் வந்து இதே நீதியரசர் திரு சுப்பிரமணியம் அந்த பெஞ்ச் முன்னாடி போகும்போது அது கேன்சல் ஆகுது. அவர் வந்து குவாஷ் பண்ணுறாரு. அவரும் அப்பயுமே இதான் சொல்கிறார், இந்த இதில் வழக்குகள் எல்லாமே ஜோடிக்கப்பட்டகளாக தான் தெரியுதே தவிர்த்து அந்த தனிநபருடைய அந்த கருத்துரிமையை நசுக்கிறதுக்கானதான் எல்லாம் போட்டு குவாஷ் பண்ணுறாரு. குவாஷ் பண்ண உடனே இதே தமிழக அரசாங்கம் வந்து என்னென்னா, அடுத்தாப்பில் இன்னொரு குண்டர் சட்டத்தில் ஒரு கேஸை போடுறாங்க. ஸோ அது மேலே அவர் போட்டு போகும்போது அது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அது அரசாங்கம் வந்து அதை வாபஸ் வாங்கிக்குது, அந்த 2வது போட்ட குண்டர் சட்டத்தை. அதனால் தொடர்ந்து எஃப்ஐஆர்கள் போடுறது, தொடர்ந்து குண்டர்கள் சட்டத்தை போடுறது, இதன் மூலமாக நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்கள் வெளியில் வராமல் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் அதை விட மிக முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா, சென்னை ப்ரெஸ் கிளப்பில் என்னாச்சுங்கிறது மக்களுக்கு தெரியுமா இல்லையான்றது எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், அது எப்படி வந்து அதனுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து மாற்றப்பட்டனர், காவல்துறை அதிகாரிகள் கண் முன்பாகவே வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாத்தையுமே போய் அதை கேப்சர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் மற்றவர்களுக்கு நடக்கின்ற கொடுமைகளை தான் வந்து நீங்கள் வந்து மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா, உங்களுடைய சென்னை பத்திரிகையாளர் மன்றமே அப்படித்தானே வந்து காவல்துறையினுடைய கண் முன்னாடியே வந்து அது கேப்சர் ஆகி, அது இப்போ யார் ஆளுகின்ற திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆஃபீஸ் பேரர்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்குறீங்க. ஸோ இது வந்து நாங்கள் எல்லாமே வந்து
நடுநிலை ஊடகவியலாளர்கள் இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் புலன் விசாரணை செய்கின்ற ஊடகவியலாளர்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடந்த இந்த ஒரு மிக கொடூரமான பத்திரிகை சுதந்திரத்தின் மீது ஊடக சுதந்திரத்தின் மீதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்கள் டிவி ஜேர்னலிஸ்ட்டும் கூட அதில் மெம்பர் ஆகிடுறாங்களே. ஊடக சுதந்திர ஊடகவியலாளர்கள் மீது தாக்கப்பட்ட கொடூரமான தாக்குதல் அதுதானே. நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் ஒரு தனிநபர், சவுக்கு சங்கரை வந்து பண்ணுறாரு, அவருக்கு இது வந்து உங்களுடைய பத்திரிகையாளர்கள் மன்றமே ஆளுங்கட்சி வந்து மிக்க ஒரு அராஜகமான போக்கோடு கைப்பற்றுறாங்க. அதில் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதற்கு வேண்டப்பட்டவர்கள் இப்போ ஆஃபீஸ் பேரராக இருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்களுக்கு முன்னாடி வந்து நீங்கன்னா ஒரு பத்திரிகை அந்த மன்றத்தில் வந்து என்னென்னா ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறேன்னா அதுக்கு வந்து அவங்க ஒன்றும் இல்லை, டைம் அலோகேஷன் தான். அது அந்த நேரத்தில் யாருமே வந்து புக் பண்ணலைன்னா நீங்கள் அது வந்து புக் பண்ணிட்டா ஈஸியாக நீங்கள் மிக எளிதாக பத்திரிகையாளர்கள் அங்கே சந்திப்பது எழுது அங்கே வந்து ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் சந்திப்பை நீங்கள் நடத்திட்டு போயிடலாம். இப்போ எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கிற அரசாங்கத்தை விமர்சனம் செய்தோ இதற்கு எதிரான ஒருத்தர்களோ போயிட்டு அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல அந்த டைம் ஸ்லாட்டே உங்களுக்கு கிடைக்காது. ஆக இது வந்து என்ன சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணமே நின்ற மாதிரி. இதில் என்ன கொடுமைன்னா, தாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் நடந்த பிரதான பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்ட திரு ஹிந்து ராமோ இல்லாட்டி நக்கீரன் கோபாலோ இவர்கள்லாம் வந்து இந்த திமுகவுக்கு முழு நேர ஊதுகுழலாக மாறி போயிட்டுருக்குறாங்க. ஆக முன்னாடி வந்து ஹிந்து பத்திரிகையில் வர்ற விஷயங்கள் வந்து அவ்வளோ துரிதமாக இருக்கும் என்று மக்கள் நம்பிய காலம் மாறி ஹிந்து பத்திரிகையே இன்றைக்கு வந்து திமுகவினுடைய முரசொலிக்கு ஆங்கில பதிப்பு மாதிரி தான் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகின்றது. இது வந்து இந்த அரசியலில் எதிரொலித்தா இன்னும் மிக மோசமாகும். இதில் சேவிங் கிரேஸ் வந்து என்னென்னா, காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் ஆளும் அரசுக்கு கண்ட்ரோலில் முழுமையாக போயிடுச்சு. நீங்கள் வந்து அங்கே வந்து மோடி மீடியான்னு சொல்கிறீங்களே ஒழிய இங்கே இதெல்லாமே முழுசாக டேடி மீடியாவாக ஆயிடுச்சு. முழுமையாக வந்து திமுகவினுடைய திமுக இன்றைக்கி என்ன தீர்மானம் பண்ணுதோ அதுதான் இந்த காட்சி ஊடகங்களை இன்றைய விவாத பொருளாக வந்து நிற்கும். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுதான் வந்து இந்த ஊடக விவாதங்களில் வந்து பிரதானமாக மக்கள் முன்னாடி முன்வைச்சு ஒரு விதமான ஒரு நெரேட்டிவ் வந்து பப்ளிக் நெரேட்டிவ் பொது தளத்தில் வந்து உங்களுடைய ஒரு நெரேட்டிவ் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க. அதுக்கான ஆட்கள் தான் இப்போ வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நியூஸ் 18 சம்பவம் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் நீங்கள் வந்து பார்வையாளர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க அப்படின்றதுக்காண்டி பார்வையாளர்கள் அடிக்கிறதுக்காண்டி ஒருத்தர் வந்து போய் வந்து ஆளுங்கட்சியினுடைய ரெடி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறார். எந்த அளவுக்கு போய் நிற்கிறீங்க? இது வந்து எமர்ஜென்சியை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குங்கிறத யார் அதாவது சம்மந்தப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைக்கிறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் நேர்மையாக செயல்பட துவங்கினால் அவங்களுக்கும் பிரச்சனை வருது. அதுதான் புதிய தலைமுறை காட்சி. ஐ திங்க் ஒரே ஒரு நியூஸ் மட்டும் கொஞ்சம் அவங்க போட ஆரம்பித்தோடனே அது வந்து இதுலேருந்து கட் ஆகிடுச்சு. தமிழ்நாடு அரசு கேபிள்லேருந்து அது கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அதனோட இடத்தை ஏன்னா வந்து வெற்றிடம் வந்து எப்போயுமே வெற்றிடமாக இருக்காது. வெற்றிடத்துக்கு வந்து காற்று வந்து நிரப்பத்தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் ஃபெயில் ஆனதுனால தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. இப்போ சவுக் சங்கருடைய அந்த கடைசி வழக்கில் கூட அந்த பெயில் கேன்சலேஷன் அந்த இதில் பெயில் கேன்சல் பண்ண மாட்டோன்னே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான காரணங்களையும் சொல்லிவிட்டு அதில் அவங்க சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து யூடியூபர்களுமே வந்து ஒரு முக்கிய பங்கு, அதாவது பொதுமக்கள் மத்தியில் வந்து மிக முக்கியமான செய்திகளை கொண்டு சேர்ப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்றதை வந்து இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிலே அது தெளிவாயிடுச்சு. பொதுமக்களும் அப்படி தான் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து நிறையா வந்து யூடியூபர்களுடைய வெற்றிக்கு காரணமே வந்து என்னென்னா காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களினுடைய தோல்வி. இது எல்லாமே நீங்கள் வந்து முழுசாக வந்து திமுகட்ட போனதுனால ஸோ என்ன நடக்குதுங்கிற விஷயத்த வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்த வந்து இவங்க யாரும் சேர்க்கலை. அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் ஜே நியூஸு ஜெயா டிவியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் யாரும் பார்க்குறதில்லன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் எல்லாமே ஒரு கட்சியை சார்ந்த தொலைக்காட்சி. அதே தான் முரசொலியோ இல்லை அம்மா எம்ஜிஆர் முரசு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே கட்சி அமைப்புகள், இதெல்லாம் கட்சிக்காரங்க தான் படிப்பாங்க. சாமானிய பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொண்டு போகிறதில் வந்து இந்த பிரதான ஊடகங்களை வந்து தவறிடுச்சுங்கிறது தான் துரதிர்ஷ்டவசமான உண்மை. சவுக்கு சங்கருடைய வெற்றிக்கும் அதுதான் ஒரு காரணம். ஏன் சவுக்கு சங்கர் பேருக்கு எவ்வளோ லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு சவுக்கு சங்கரை பிடிக்காமல் போகலாம். அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வேறு, ஐ மே டிஃபர். நான் நிச்சயமாக சவுக்கு சங்கரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை நான் வந்து ஒத்துக்கவே முடியாது தான். ஆனால் ஒரு பாரபட்சம் இல்லாமல்
வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் அவருக்கு அவரால் முடிந்த அளவுக்கான அரசியல் செய்திகளை கொண்டு போகிறார். அவரோட விமர்சனத்தில் நீங்கள் குறை சொல்ல முடியாது. அவர் பண்ணுறது வந்து என்னன்னா, தனிநபர் தாக்குதல் பண்ணுறாருங்கிற விஷயம் தான் உயர்நீதிமன்றமே அதிருப்தி தெரிவிக்குது. உயர்நீதிமன்றத்தோட பிரதான அதிருப்தி வந்து நீங்கள் வந்து விமர்சனங்கள் மட்டுமே பண்ணி இருந்ததுன்னா இந்த பிரச்சனையோட அவருக்கு வந்திருக்காதுன்னு தான் தோணுது. தனிநபர் மீதான தாக்குதலை வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையுமே அவருக்கு வந்திருக்காது. ஆனாலுமே கூட வந்து என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கான உரிமை இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி தனிநபர் மேலே தாக்குதல் பண்ணுறாரு அப்படின்னா, சம்மந்தப்பட்ட தனிநபர் ஏன் ஒரு சிவில் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடலை? ஒரு கேக் ஆர்டர் சிவில் கோர்ட்டில் போய் வாங்கலாமே. எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல், அவதூறாக எனக்கு வந்து கெட்ட பெயர் ஏற்படுத்துறதுக்காண்டி தான் இவர் பேசுகிறாருன்னா, இது சொன்னாலே போதுமே நீங்கள் வந்து சிவில் கோர்ட்டில் போய் இன்ஜெக்ஷன் வாங்கலாமே. ஏன்னா என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த டெஃபமேஷன் சொல்லிடுறது அவதூறு வழக்குகளில் டிஃபென்ஸ் வந்து என்னென்னா, ட்ரூத் ஆஃப் த மேட்டர், உண்மை என்னன்னு அவர் வந்து சொன்னான்னா நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ இந்த பயத்தில் தான் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து சிவில் கோர்ட்டுக்கு போகாமல் இவ்வளோ கேஸ்கள் இதில் சவுக்கு சங்கர் மேலே இருக்க பெரும்பாலான கேஸ்கள் வழக்குகள் எல்லாமே வந்து இதே தான். அவர் வந்து என்னை வந்து அவதூறாக பேசிட்டாருங்கிறது தான் கேஸு. அந்த அது வந்து அந்த கேள்வி வந்து திரு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் எழுப்பியிருந்தார். இந்த அவதூறாக பேசினவங்க யாருமே ஏன் சிவில் கோர்ட்டுக்கு போகல? ஸோ அதுவுமே கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். அப்போ வந்து என்னென்னா, போலீஸாருக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சில பேர் வந்து புகார் கொடுக்குறாங்களா? அதுவுமே அந்த கேள்வியுமே அதில் வரும். ஸோ ஊடக சுதந்திரம், ஊடக தர்மமெல்லாம் வந்து இங்கே தான் வந்து பிரச்சனை இருக்குது. இதில் திரும்பவும் நான் சொல்லிட்டேன், சென்னை பத்திரிகையாளர் சங்கத்திலேருந்து ஒரு சின்ன கண்டனம் கூட வரலையே சவுக்கு சங்கருடைய நீங்கள் சவுக்கு சங்கரை ஏற்றுக்கல. சவுக்கு சங்கர் ஊடகவியலாளரே இல்லைன்னு வேறு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஏதோ மாற்றங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வியூ இருந்ததுன்னா நீங்கள் வந்து மெம்பர் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. வாட் எவர் இட் மே பி. ஒருத்தர் வந்து கருத்தை சொல்லுகிறார் என்பதற்காக அவர் மீது இவ்வளோ கேஸ் போடும்போதுன்னா, ஒரு பத்திரிகையாளர் மன்றம் என்று உங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற உங்கள் ஒரு ரெசல்யூஷன் கூட உங்களால் போட முடியலன்னா, அப்போ யாருக்காக நீங்கள் இயங்குறீங்க? வெறுமனே ஆளுங்கட்சியினுடைய நலனுக்காக ஒரு பத்திரிகையாளர் மன்றம் இயங்க முடியுமா? அந்த கேள்வி வந்து சிதனை பத்திரிகையாளர் மன்றம் வந்து மக்களுக்கு தருவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கு முன்னாடி ஆஃபீஸ் பேரர்ஸாக இருந்தவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க இல்லையா? உங்களுடைய நோக்கம் என்னங்கிறத வந்து இங்கே பொதுமக்கள் மத்தியில் வந்து அம்பலப்பட்டு போய் தான் நினைக்கிறீங்க. சார், ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து எங்களிடம் பேசுனீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.